சிவபெருமானை தேவர்கள், ராட்சசர்கள் மற்றும் அசுரர்கள், மனிதர்கள், மிருகங்கள் மட்டுமில்லாமல் மற்ற கடவுள்களும் சிவபெருமானை வழிபட்டு பிராதம் பெற்றனர். ஒருமுறை மும்மூர்த்திகளில் ஒருவரான விஷ்ணு பகவான் சிவபெருமானை வணங்கி வந்தார். உண்மையில் விஷ்ணு பகவான் சிவபெருமானுடைய மிகப்பெரிய பக்தர் ஆவார். அப்பொழுது விஷ்ணு பகவான் சிவபெருமானிடம் 1008 தாமரை மலர்களை காணிக்கையாக்குவதாக வாக்குறுதி அளித்தார். தாமரை மலர்களை தேடிச் சென்ற விஷ்ணு பகவானுக்கு உலகம் முழுவதும் தேடியதில் 1007 தாமரை மலர்கள் மட்டுமே கிடைத்தன. ஒரு தாமரை மலர் மட்டும் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. விஷ்ணு பகவான் தான் சேகரித்த தாமரை மலர்களை அனைத்தையும் சிவபெருமான் முன்வைத்தார். சிவபெருமான் தியானத்தில் கண்களை மூடியிருந்தார். அப்போது விஷ்ணு பகவான், நான் கமலநாயகன் என்று அழைக்கப்படுகிறேன், அதாவது தாமரை மலர் போன்ற கண்களை கொண்டவன். என் கண்கள் இந்த தாமரையைப் போலவும் அழகாக இருக்கின்றன. அதனால் என் கண்களில் ஒன்றை நான் சிவபெருமானுக்கு காணிக்கையாக அளிப்பேன் என்று அவர் உடனடியாக தனது வலது கண்ணை பிடுங்கி சிவபெருமான் முன்வைத்தார். விஷ்ணு பகவான் செய்த செயலால் மகிழ்ந்த சிவபெருமான் விஷ்ணுவுக்கு புகழ்பெற்ற சுதர்சன சக்கரத்தை வழங்கினார் என்று புராணங்களில் கூறப்படுகிறது.